டெல்லி கணேஷ் ஒரு நகைச்சுவை நடிகரா, குணச்சித்திர நடிகரா, வில்லன் நடிகரா, ஏன் ஒரு சில படங்கள்ல கதாநாயகனாகவும் நடிச்சிருக்கிற டெல்லி கணேஷ் எங்கிருந்து வந்தார்? அவர் பெயருக்கு முன்னாடி இருக்கிற இந்த டெல்லி எங்கிருந்து வந்துச்சு? டெல்லி கணேஷோட சொந்த ஊர் திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற வல்லநாடு. டெல்லி கணேஷுக்கு ஆரம்பத்துல இருந்தே படிப்பில ஆர்வம் இல்லை. அடிக்கடி பள்ளிக்கு கட்டடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க அப்பா இவரை வெளுன்னு வெளுப்பார். இவங்க அப்பாவோட அடிக்கு பயந்து தான் இவருக்கு பள்ளிக்கே போக ஆரம்பிச்சார். இப்படி படிப்பு மேல ஆர்வம் இல்லாத டெல்லி கணேஷ் தந்தையோட கண்டிப்பினாலேயே படிப்பை ஒரு கட்டத்தில் முடிச்சிருக்கிறார். அதற்கு பிறகு மதுரை டிவிஎஸ் கம்பெனியில் இவர் வேலை பார்த்தாரு. அங்கே போனதுக்கு அப்புறம் சாதாரண கணேசனா இருந்தவர் மதுரை கணேசன் அப்படின்னு அழைக்கப்பட்டார். அங்கிருந்து வேலை பார்த்துட்டு மேற்படிப்பும் படிச்சார். அதன் மூலமா இவருக்கு டெல்லியில ஏர்ஃபோர்ஸ்ல வேலை கிடைச்சது. அது வரைக்கும் மதுரை கணேசனா இருந்தவர் ஏர்ஃபோர்ஸ் கணேசா ஜம்மு காஷ்மீர், டெல்லி போன்ற நகரங்கள்ல இவர் ஏர்ஃபோர்ஸ்ல வேலை பார்க்கிறார். ஆனா இவருக்கு ஒரு கட்டத்துல நடிப்பு மேல ஒரு ஆர்வம் வந்திருக்கு. டெல்லியில அப்ப ரொம்ப ஃபேமஸா இருந்தது தக்ஷிண பாரத சபா அப்படிங்கிற நாடக கம்பெனி. அவங்க அங்க இருக்கிற தமிழர்களுக்காக தமிழ் நாடகங்களை போடுவாங்க. அந்த நாடக கம்பெனியில டெல்லி கணேஷ் போய் சேர்றாரு. தன்னுடைய நடிப்பு ஆர்வத்துக்கு அங்க அவருக்கு தீனி கிடைக்குது. தொடர்ந்து அங்க சிறு சிறு வேடங்களை நாடகங்களை நடிச்சிட்டு இருந்தார். 1964 இருந்து 74 வரைக்கும் ஏர்ஃபோர்ஸ்ல வேலை பார்த்துட்டு அந்த நாடகங்களை அவர் நடிச்சிட்டு இருந்த போது ஒரு கட்டத்தில் இவருக்கு நாடகத்தில் நடிக்கிறதே பிடிச்சிருந்தது. அந்த வேலை பிடிக்காம போயிருச்சு. ஆனா டெல்லியில இருந்தா பெரிய வாய்ப்புகள் கிடைக்காது அப்படிங்கிறதுனால ஒரு தீவிரமான ஒரு முடிவை அவர் எடுத்தாரு. 1974 அவர் கிளம்பி சென்னை வர்றார். இங்க இருக்கிற காத்தாடி ராமமூர்த்தி அப்படிங்கிற நடிகருடைய நாடக சபால இவர் இணைகிறாரு. அவர் கூட சேர்ந்து தொடர்ந்து நாடகங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து இவர் நாடகத்தில் நடித்துட்டு இருக்கும் பொழுது பட்டின பிரவேசம் அப்படிங்கிற நாடகம் பயங்கர ஹிட் ஆகுது. அந்த நாடகத்தை திரைப்படமா எடுக்க முடிவு பண்றாங்க. அதை கே பாலச்சந்திரன் தான் இயக்குறார். அந்த நாடகத்தில் நடித்த கணேசுக்கு, அதாவது ஏர்ஃபோர்ஸ் கணேசுக்கு படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. பட்டின பிரவேசம் படத்தின் மூலமாக ஏர்ஃபோர்ஸ் கணேஷ் டெல்லி கணேஷா மாறுறார். ஆமாங்க, அந்த படத்தில் டைட்டில் கார்டில் டெல்லி கணேஷ் அப்படின்னு கே பாலச்சந்தர் இவருக்கு பெயர் கொடுக்கிறார். ஒரு கட்டத்தில் எங்கம்மா மகாராணி அப்படிங்கிற படத்துல கதாநாயகனாகவும் இவர் நடிக்கிறார். அந்த படம் எதிர்பார்த்த மாதிரி வெற்றி அடையல. அதனால குணச்சித்திர கதாபாத்திரங்களை தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாரு. அதே போல காமெடி கதாபாத்திரங்களை இவர் நடிக்க ஆரம்பிச்சார். கிட்டத்தட்ட 47 வருடங்களாக தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கிறார் டெல்லி கணேஷ். பசிங்கிற படத்தில் நடிச்சதுக்காக அவருக்கு தமிழ்நாடு அரசோட ஸ்டேட் அவார்டு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு வழங்குற கௌரவ விருதான கலைமாமணி விருதும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. குணச்சித்திர நடிகரா, வில்லன் நடிகரா, காமெடி நடிகரா நடிச்சிருந்தாலும் தன்னுடைய படங்கள்ல கற்பழிப்பு காட்சியில நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல டெல்லி கணேஷா ரொம்ப உறுதியா இருந்திருக்கார். கடைசி வரைக்கும் அவர் அந்த மாதிரி ஒரு காட்சியில நடிக்கவே இல்லை.